ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய மாதத்துக்கான பெஸ்ட்டான ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக் என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்றுக் கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், எப்போதுமே நெஃப்டி 50யோட சார்ட்டை எப்போதுமே எனக்கு கரெக்டாக அனலைசிஸ் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா, எஃப்ஐஏ டிஏ ஆக்டிவிட்டீஸ் நம்ம நிறையா நமக்கு குரூப் டெலகிராம்லாம் நிறையா ஷேர் பண்ணியிருப்பேன். இவங்கெல்லாம் பெரிய பெரிய இன்வெஸ்டர். இவங்க மேஜராக எதை பார்த்து வருவாங்க அப்படின்னா, நிறைய ஐடென்டிஃபிகேஷன் இருந்தாலும் டெக்னிக்கல் அனலைசிஸ் தான் ரொம்ப முக்கியம். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் டெக்னிக்கல் அனலைசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்மளுடைய மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? அப்போ அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. ஸோ நெஃப்டியை பொறுத்த மட்டும் சப்போர்ட், சரிங்களா? ஏன் அப்படின்னா, சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு சின்ன கன்சால்டேஷன் இருக்கும். சரிங்களா? அந்த கன்சால்டேஷன் நடந்து மார்க்கெட் மேலே ஏறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பை சைடு என்ட்ரி கொடுக்கலாம். அப்படி ஏன்னா எல்லாருமே பொதுவாக மார்க்கெட்டை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இனிமேல் ரிவர்சல் தான், மார்க்கெட் மேலே போகும். அப்படிங்கும்போது இதுக்கு அடுத்த ஸ்டாக்கை நம்ம ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும். அதில் முதல்ல பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈச்சர் மோட்டார். அதாவது 2822 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங் பயன்படுத்தலாம். 2881 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். இந்த ஸ்டாக்கை எப்போவுமே ஒரு டெக்னிக்கல் அனலைசிஸ், ஒரு ஹோம்ஒர்க் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். எப்போதுமே மார்க்கெட் 3 டைப். சரிங்களா? இந்த 3 டைப்பில் ஒன்று டவுன் ட்ரெண்டு, ஒன்று ஃப்ளாட்டு, ஒன்று அப் ட்ரெண்டு. நீங்கள் எப்போவுமே பை என்ட்ரி கொடுக்குறதா இருந்தால் ஃப்ளாட்டையும் இந்த அப் ட்ரெண்டையும் செலக்ட் பண்ணுங்கள். டவுன் ட்ரெண்டை செலக்ட் பண்ணாதீங்க. இதில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஏன்னா டவுன் ட்ரெண்ட் அப்படின்னாலே அது தொடர்ந்து சரிவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பங்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது இங்கே 100 ரூபா அப்படின்னா 90 ரூபா அப்படி இறங்கிட்டே வரும். சரிங்களா? அந்த ஸ்டாக்கில் போய்ட்டு நம்ம பை எடுத்தால் ஃபெயிலியருக்கு சான்சஸ் அதிகம். அப்போ எப்போவுமே எதை எடுக்கணும் அப்படின்னா, ஃப்ளாட்டும் அப் ட்ரெண்டும். சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் லிவர். நான் இது வீக்லியில் கூட கொடுத்துருந்தேன். ஸோ ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே. சரிங்களா? ஸோ கொடுத்த மாதிரியே அதனுடைய ஃப்ளக்சுவேஷன் கரெக்டாக போய் ப்ராஃபிட் மார்ஜின் கொடுத்துட்ருக்கு. இன்னொன்று ட்ரெண்டை பிரேக் பண்ண போகுது. அப்போ ஹிந்துஸ்தான் லிவர் 2390 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். அகெயின் இது மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா தொடர்ந்து சரிவில் இருந்தது, இப்போ அப்படி ரெட்ரீவ் ஆகி மேலே போயிட்டுருக்கு. அதன் பிறகு பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் கிரிட். பவர் கிரிடை பொறுத்த மட்டும் தொடர்ந்து ஒரு சரியான பீக்கில் தான் அது போயிட்டே இருக்குது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நல்ல ஒரு அப் ட்ரெண்டு. ஸோ அதே மாதிரி தொடர்ந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். 233 இருந்தே மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா அங்கேயுமே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அங்கேயும் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கு மேலே வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈஸியாக இதெல்லாம் ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இது ரிஸ்கே கிடையாது. ஏன்னா ஃபுல் அமௌண்ட் கொடுத்து பண்ணுறது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். முழு அமௌண்ட் இருந்துச்சுன்னா, முழு அமௌண்ட் இந்த சென்ஸ் 233 வரைக்கும் முடிஞ்சுன்னா லாங் டேர்மில் வாங்கி போடுறது. பவர் கிரிட் ஒரு நல்ல ஸ்டாக். ஏன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் தரதுக்கான சான்சஸ் அதிகம். அப்புறம் பார்க்கக்கூடிய 2 முக்கியமான ஸ்டாக், அதில் முதல்ல பார்க்க போகிறது ஹெச்டிஎஃப்சி லைஃப். கண்டிப்பாக 614-15 பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் தரதுக்கான வாய்ப்பு ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் லாஸ்ட்டாக கொடுக்குறதுல தான் அந்த 2 ஸ்டாக் தான் கொஞ்சம் இருக்கையில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாக். அதில் ஹெச்டிஎஃப்சி நல்ல ஸ்டாக். பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா, ஏன்னா தொடர்ந்து சரிவுக்கு அப்புறம் நல்ல ஒரு ரெட்ரீவ். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு சரிவு.
அகெயின் மார்க்கெட் நல்லா மூவ் ஆகி மேலே போயிட்டுருக்கு. ஸோ பிரேக் அவுட் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட்டை கன்ஃபார்மாக கொடுத்துடலாம். அதன் பிறகு பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி. இந்த வாட்டி ஹெச்டிஎஃப்சி லைஃபும் மாருதியும் கண்டிப்பாக உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கணும். 8112 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரி பாயிண்ட்டை கொடுத்து சின்னதாக ப்ராஃபிட் பண்ணலாம். இது எல்லாமே நோட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ் பண்ணுங்கள், இல்லை ஒரு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.